ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்களுடைய தொழிலுக்கு இது பாதிப்பாக இருப்பதாக சொல்லி இது குறித்து நேற்று புகார் சொல்லி அது குறித்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்கின்ற அளவிற்கு போயிருக்கிறார்கள். எனவே அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் விதிமீறல் இல்லாமல் பைக்குகள் இயக்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு, நீதிமன்றம் இவைகள் என்ன ஒரு முடிவுக்கு வருகிறார்களோ அந்த அடிப்படையில் தான் நாமும் செயல்படக்கூடிய சூழல் வரும். எனவே அதை எதிர்நோக்கி அடுத்த கட்டம் நகர்வோம். இல்லை, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்களில் நாம் ஒரு தனித்துவமாக இருந்தாலும் சில நேரங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை ஒட்டியும் செல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ ஆம்னி பேருந்துகளை எடுத்துக்கொண்டால் இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரே நடைமுறை தான் நாம் செயல்படுத்துகின்றோம். ஆம்னி பேருந்துகள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் இயங்கக்கூடாது. அது வாடகை ஒப்பந்தத்தில் இயங்குகின்ற ஊர்தியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் சில இடங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு தேவைப்படுகிற இடங்களில் மக்கள் கூடுதலாக பயணிக்கின்ற நேரங்களில் அந்த செயல்பாடுகள் நாம் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி செயல்பட வேண்டிய சூழல் இருக்கும். எனவே இதையும் நீதிமன்றங்கள் என்ன எதிர்காலத்தில் வழிகாட்டுகிறதோ அந்தபடி செயல்பட முடியாது. இப்போதைக்கு இயங்குகின்ற ஊர்திகள் இயங்கலாம். விதிமீறல்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் அதில் முக்கியமானது. இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும், ஓட்டுநருக்கு லைசன்ஸ் இருக்க வேண்டும், அந்த வாகனம் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம். ஏன்னா ஒரு சிறு விபத்து நடந்தால் கூட அதில் பின்னாடி உட்கார்ந்துட்டு போகிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. எனவே அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த விதிமுறை இப்போது கொடுக்கப்பட்டது.